முதுகெலும்பு போல இருக்கிற நாள் தான் இப்போது நாம் ஆரம்பித்திருக்கிற இந்த அரஃபாவுடைய தினம். அடுத்த அமல்களை எல்லாம் ஏதாவது தவறி போயிருக்குன்னு சொன்னா ஏதாவது முன்பின்னாக்கி ஒட்டகங்களை கொடுத்து, மாடுகளை கொடுத்து, ஆடுகளை கொடுத்து, ஃபிடியாக்களை கொடுத்து நிவர்த்தி செஞ்சு கொள்ளலாம். யாருக்காவது இந்த அரஃபாவுடைய இந்த நேரம் தவறி போயிருச்சுன்னா அவருடைய ஹஜ்ஜு முழுமையாக உம்ராவத்தான் மாறிடும். இந்த லுஹருக்கு முன்னால உள்ள ஜவாலுடைய நேரம் சரியா 12 மணிக்கு நாங்க அமல்கள் ஆரம்பிச்சோம். இதுதான் அரஃபாவுடைய நேரம். இந்த ஜவாலுடைய நேரத்தில் இருந்து நாளை சுபஹுடைய நேரம், ஃபஜ்ருடைய நேரம் வரைக்கும் அரஃபாவுடைய நேரம். இந்த நேரத்துக்குள்ளான ஹாஜிகள் இஹ்ராமோட ஒரு நிமிடமாவது இந்த அரஃபாவுடைய மைதானத்தில் தரிச்சா அப்பதான் அவருடைய ஹஜ்ஜி செல்லுபடியாகும். இதைத்தான் ஃபுகஹாக்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம ஹாஜிகள் ஒவ்வொருவர்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிற விஷயம், அல்லாஹ் எங்களை ஏன் இந்த அரஃபாவுக்கு கொண்டு வந்தார்? அரஃபாவுக்கு எங்களை கொண்டு வர வேண்டிய தேவை என்ன? அல்லாஹ்வுடைய தூதரை அரஃபாவுக்கு அனுப்புற நேரம் அல்லாஹ் என்ன சொல்லி அனுப்பினான்னு சிந்திச்சா எல்லாரும் வேறுடைய யதார்த்தத்தை புரிஞ்சு கொள்றது கேளும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 8வது தினம் மினாவில தரிச்சிருந்ததுக்கு பின்னால 9வது நாள் அரஃபாவுடைய தினம், அந்த நாள் காலையிலையும் அரஃபால இருந்தான், மினாவில இருந்தான். காலை சூரியன் உதிக்கிறது, ஜபலு சபீர் என்ற அந்த மினாவுடைய மலையில சூரிய வெளிச்சம் படுற நேரம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மினாவில இருந்து இந்த அரஃபாவை நோக்கி பயணம் செஞ்சாங்க. அதற்கு முன்னால சஹாபாக்கள் இங்கு அனுப்பப்பட்டு அங்கு இருக்கிற மஸ்ஜித் நமீரா என்று சொல்லுகிற பள்ளிக்கு முன்னால் அரஃபாவுடைய மைதானின் எல்லையோரத்திலே ரசூலுல்லாவுக்காக கூடாரம் ஒன்று அடிக்கப்பட்டுச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக மைதானத்துக்குள்ள வராம அந்த கூடாரத்தில் அவர்கள் வந்து தங்கியிருந்தாங்க. சுஹருடைய நேரத்துக்கு முன்னால ஜவாலுடைய நேரம், அந்த நேரத்துக்கு முன்னால சஹாபாக்களுக்கு பெரிய ஒரு சந்தேகம் ஒன்று இருந்துச்சு. என்ன சந்தேகம் என்றா, நபி அலைஹிஸ்ஸலாம் அரஃபாவுக்கு வருவாங்களா வரமாட்டாங்க? ஏன் அப்படி அவங்க சிந்திக்கிறதுக்கு காரணம் என்றா, முந்தின காலங்கள்ல அரஃபாவுடைய நாள்ல ஒரு உலக மக்களும் அரஃபாவுக்கு வருவாங்க. ஆனால் நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌமான குறைஷிகள் இங்க வரமாட்டாங்க. அவங்க அரஃபாவுடைய நாள முஸ்தலிஃபாவில கழிப்பாங்க. அவர்களுக்கு அந்த ஜமான்ல முஹுஸ்கள் என்று சொல்லப்படும். சஹீஹ் முஸ்லிம்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. முஹுஸ்ஸா தன்னுடைய மார்க்க விவகாரங்கள்ல ரொம்ப பிடிவாதமாக இருக்கக்கூடிய ஆட்கள், அமாசத்தோட இருக்கிறார்கள். அவங்களிட கேட்கப்படும், எல்லாருமே அரஃபாவுக்கு போறாங்க, நீங்க வந்து மீன் அரஃபாவுக்கு போகாம நிக்கிறீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நாங்க இந்த பூமியில உரிமையாளர்கள், நஹ்னு அஹ்லு ஹரமில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஹரத்தின் உரிமையாளர்கள். அரஃபா இருக்குது ஹரமற்ற புனித பூமிக்கு வெளியில, அதனால நாங்க முஸ்தலிஃபாவில் இருக்கிறோம்னு சொல்றோம். அந்த அடிப்படையில சஹாபாக்கள் கூட எதிர்பார்த்தாங்க, மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஷ் என்ற வகையில அவர்கள் முஸ்தலிஃபாவில் நிற்பாங்க. ஆனா அதுக்கு முன்னாலேயே அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் வந்தது. அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் என்ன? சும்மா அஃபீது மின் ஹைஸு வஃபாத الناس, எல்லா மக்களும் எந்த அரஃபாவுக்கு போறாங்களோ நபியும் நீங்களும் சஹாபாக்களும் அந்த அரஃபாவுக்கு செல்லுங்கள். அந்த கட்டளையின் பிரகாரம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அரஃபாவுக்கு வந்தார். அரஃபாவுக்கு வந்து என்ன செய்யணும் என்கிறதையும் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தார். அரஃபாவுக்கு வந்து நபியே உங்களோட மக்களை வச்சு என்ன செய்யணும்னா, பாவங்களுக்கு மன்னிப்பு கேளுங்க, வஸ்தக்ஃபிருல்லாஹ், பாவங்களுக்காக மன்னிப்பு கேளுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க. இஸ்திக்ஃபாருக்கு தான் நீங்க போகணும். ஏன்னா பாவங்கள் இருக்கிறே அல்லாஹ்வில் இருந்து எங்களை தூரமாக்குற பெரிய ஒரு சுவர் தான் பாவங்கள். அடியான அல்லாஹ்வில் இருந்து தூரமாக்கி அல்லாஹ்வுடைய பார்வையில் இருந்து விழுத்தாட்டி துஆக்கள் மறுக்கப்பட்டு கேவலமாக உலகத்துல வாழ்றதுக்கு காரணம் பாவங்கள். அல்லாஹ் சொல்றான், நீங்க அரஃபாவுக்கு வாங்க பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு, வஸ்தக்ஃபிருல்லாஹ், நீங்க அல்லாஹ்விடத்துல இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அதனால சொல்லப்பட்டிருக்கிறது, மினாவில நேற்றைய தினம் நிக்கிறவங்க பழைய பாவங்களை நினைச்சு பார்க்கணுமா, அரஃபாவில வந்து அதுக்கு பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கறது.
துனியா இருக்கிறே பாவங்கள் எல்லாம் மறந்து போற இடம். இங்க மேலான சிந்திச்சு பார்த்தா பாவமே செய்யாத புண்ணியவான்கள் மாதிரிதான் ஒருத்தரும் இருப்பாங்க. நாங்க இந்த பாவம் செஞ்சவங்க யோசிப்போம். ஆனால் எங்கட பட்டோடைய கிளறி பார்த்தா 15 வயசுல இருந்து எங்கட புக்ல பாவங்கள் எல்லாம் எழுதப்பட்டு வருகிறது. எத்தனை 1000 பாவங்கள் இருக்குது என்கிறத அவருக்குள்ள போனதுக்கு பிறகு வரும். அப்ப வைத்து விளங்கி வேலை. ஆகவே அல்லாஹ் சொல்றார், உங்களை இங்க கொண்டு வந்திருக்கிறது தெரியுமா? அரபாவுல வைத்து பாவங்களுக்கு மன்னிப்பு அஸ்தக்ஃபிருல்லாஹ் இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். அல்லாஹ்வை நீங்க கடினமானவன் நினைக்க வேண்டாம். அல்லாஹ் அதிகமாக மன்னிக்கிறவன். அல்லாஹ் மிச்சம் இறக்க உள்ளவன். உங்களோட உம்மாவை விட இறக்க உள்ளவன், உங்களோட வாப்பாவை விட இறக்க உள்ளவன், 70 உம்மமார்களை விட இறக்க உள்ளவன். தைரியமாக நீங்க செஞ்ச பாவங்களுக்காக பாவங்களை சொல்லி ரப்பே மன்னிச்சிலே நீங்க கேளுங்க. இஸ்திக்பாருக்காக அல்லாஹ் அனுப்புறான். ஆனா தொடர்ந்தும் அடுத்த ஆயத்துக்கு பிறகு சொல்றார், இங்க துஆ கேட்கிறவங்க கூட ரெண்டு கூட்டமாக இருக்கிறாங்களாம். ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்களோட துஆவே இருக்குது, துனியா வந்தா கேட்கிறாங்க. அவங்க பணம் கேட்க வந்திருக்கிறாங்க, அவங்க வீடு கேட்க வந்திருக்கிறாங்க, அவங்க தொழில் கேட்க வந்திருக்கிறாங்க. ومنهم من يقول ربنا آتنا في الدنيا يا الله உலகத்திலதா கபரை பத்தி மண்டையிலே இல்ல, ஆகிற பத்தி யோசனையே இல்ல, நரகத்திலிருந்து தப்போதும் எண்ணமே இல்ல, துனியாவை கேட்கிறான். அல்லாஹ் சொல்ற கேளுங்க தாரம், ஆகிராவில் ஒண்ணுமே கிடைக்காது. وما له في الآخرة من خلاق, அங்க எந்த பங்குமே கிடைக்காதவங்களுக்கு. ஆனா இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க, நல்ல மனிதர்களுடைய கூட்டம். சிந்தனையோட அரபால நிக்கிறவங்க, சிந்தனையோட வினாவில் நிக்கிறவங்க, சிந்தனையோட ஹஜ்ஜில நிக்கிறவங்க. அவங்களோட துஆ எப்படி இருக்கு வேண்டாம். ومنهم من يقول ربنا آتنا في الدنيا حسنة, யா அல்லாஹ் உலகத்துல அழகானது தாய். எது அல்லாஹ்விலிருந்து தூரமாக்காதோ அது அழகானது. எந்த பணம் தொழுகையை தட்டாதோ, எந்த பணம் சும்மாவை மிஸ் பண்ண வைக்காதோ, எந்த பணம் ஒவ்வொரு தக்பீரில் இருந்து எங்களை தூரமாக்காதோ, எந்த பணம் நோம்பில் இருந்து எங்களை தூரமாக்காதோ, எந்த பணம் வட்டியில கொண்டு வைத்து சேர்க்காதோ, எந்த பணம் பொய்யில கொண்டு வைத்து விடாதோ, அழகான பணம், அழகானதை தான் கேட்பாங்க. ஒபில் ஆகிரத்தி ஹசனா, மறுமையிலையும் ஆகிரத்திலையும் அழகானது தான். அது மட்டுமல்ல, வகினா அதாபன் நார், நரகத்தினுடைய அதாபிலிருந்து எங்களை பாதுகாத்து. அல்லாஹ் துஆ கேட்கிற முறையை படிச்சுட்டாங்க. இப்படி ஒரு கூட்டம் கேட்கிறாங்க, அது போல நீங்க ஆகிறாதீங்க. இப்படி கேட்கிறவங்களாக ஆகுங்க. அப்படி யாரு கேட்கிறாங்களோ, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகினா அதாபன் நார், யாரு கேட்கிறாங்களோ, சம்பாதிச்சதுல அமல் செஞ்சு சம்பாதிச்சதுல பெரியோரு பங்கை தேடிக்கொண்டவங்க அவங்கதான். உலாயிக லஹும் நஸீபும் மிம்மா கஸபு என்ற அல்வர்களை பத்தி அல்லாஹ் பாராட்டி இருக்கிறார். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி ஹஜ்ஜில ரசூலுல்லாஹ்வோட ஒட்டகத்தினுடைய வாயிலிருந்து வடியக்கூடிய தண்ணிகள் கூட மேலால விழ ரசூலுல்லாஹ்வோட இருந்த சஹாபிதான் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன துஆ செய்றாங்கன்னு ஹஜ்ஜில ஒவ்வொரு கட்டத்திலையும் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். கான அக்ஸரு துஆஇஹி, அவங்களோட துஆக்கள்ல அதிகமான துஆ இருந்துச்சு, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகினா அதாபன் நார். அல்லாஹ் இந்த துஆவை படிச்சு கொடுத்தாரோ அந்த துஆவை தான் மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறார். ஆகவே அரபாவுக்கு வந்திருக்கிறோம். முதலாவது எங்களோட ரப்போட நெருங்குறது. நாங்கள் ரப்பிலிருந்து தூரமாக இருக்கிறோம் பாவங்களின் காரணமாக. ரப்ப நெருங்கிறதுக்கு வந்திருக்கிறோம் நாம். ஆகவேதான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தஹஜ்ஜுடைய தக்பீரை கட்டி வஜ்ஹ ஓதுற நேரமே சொல்லுவாங்க, அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயாய கமா பாஅத்த பைன அல்-மஷ்ரிக் வல் மக்ரிப். எனக்கும் பாவங்களுக்கும் இடையில தூரத்தை உண்டாக்கி. எவ்வளவு பெரிய தூரம் எனக்கு வருவதா, கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையில எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் பாவங்களை கண்ணுக்கே காட்டாம தூரமாக்கி. அவ்வளவு கொள்ளாதது பாவம். அதுக்கு இஸ்திக்பார் செய்ய வந்தது அல்லாஹ் இருக்கு. எனவே நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஜவாலுடைய நேரமானவுடனே சஹாபாக்களோட போர்டர்ல இருக்கிற இடத்துக்கு வந்து பள்ளிவாசல் இருக்கிறது. அந்த பள்ளியில 2 குத்பாவை செய்து அவர்கள் தொழுகையும் நடத்தினார். அந்த இடத்தில் உள்ள மஸ்ஜிதுக்கு மஸ்ஜித் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, மஸ்ஜித் நபியான்னு சொல்லுவாங்க.
அங்க தொழுகை நடந்துச்சு. தொழுகையை முடிச்சதுக்கு பின்னால அங்க அந்த நேரத்துல குதுபாவுடைய பிரசங்கமும் செய்யப்பட்டுச்சு. பெரிசா குதுபாவில பேசல, பயான்ல பேசல. உலமாக்கள் அதை ஹிசாப் பண்றாங்க, கணிப்பீடு செய்யறாங்க. 12 நிமிஷத்துடைய குதுபா. ஆனா ஒரு மனிதன் வாழ்க்கைக்கு என்ன வெள்ளம் தேவையோ அத்தனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்வாங்கி இருந்தான். 12 நிமிஷத்துடைய குதுபா செஞ்சான். அந்த குதுபா ரொம்ப உலகத்துல ரொம்ப ஆச்சரியமான குதுபாவாக இருந்துச்சு. அந்த குதுபாவோடு ரசூலுல்லாஹ்வும் இஹ்ராமோட இருந்தாங்க. கீழே கேட்டுக்கொண்டிருந்த 1.25 லட்சம் சஹாபாக்கள் அவர்களும் இஹ்ராமோட இருந்தாங்க. அந்த மஜ்லிஸ் சுப்ஹானல்லாஹ் ரொம்ப ஆச்சரியமான மஜ்லிஸாக இருந்துச்சு. 90 வயசு தாண்டிய ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வாப்பா அபூ குஹாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவரும் அந்த சபையில இருந்தார். 7 வயதாக கூட ஆகாத ஸாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அவரும் அங்கே இருந்தார். நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய குதுபா இப்ப நாம ஒரு 500 பேருக்கு எத்தனை ஸ்பீக்கர் போட்டிருக்கோம். நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய குதுபாவை மக்களுக்கு எடுத்து கொடுக்கும் ஒரு சத்தத்தை அந்த வேலையை யாரு செஞ்சாங்க? ஹதீஸ்ல இருக்குது. உமையத் இப்னு ஹலஃபுடைய மகன் ரபிஅத் இப்னு உமையத் இப்னு ஹலஃப் அவர்தான் அந்த சத்தத்தை கொடுத்தார். அல்லாஹ் சில சஹாபாக்களுக்கு சக்தியை கொடுத்திருந்தார். ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பத்தி முல்லா அலி காரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க, சத்தம் போட்டா 2 மைலுக்கு கேட்குமா. உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு சத்தம் போட்டா பல மைல்களுக்கு கேட்கும். அது போல ஒரு ஆள் தான் ரபிஅத் இப்னு உமையத் இப்னு ஹலஃப் அவர்தான் ஸ்பீக்கராக இருந்தாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதுபாவை எல்லாருக்குமே அறிவித்தார். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதுபால எடுப்புக்கு என்ன தெரியுமா பேசினாங்க? எங்கட பெருமதியை பேசினாங்க. ஒரு முஸ்லிம் எவ்வளவு பெருமதி, எங்கட பெருமதியை தான் பேசியிருக்கிறான். அவன் அந்த குதுபால சொல்றாங்க, முஸ்லிமுடைய உயிர் எவ்வளவு பெருமதி, முஸ்லிமுடைய ரத்தம் எவ்வளவு பெருமதி, முஸ்லிமுடைய மானம் எவ்வளவு பெருமதி, முஸ்லிமுடைய சொத்துகள் எவ்வளவு பெருமதி. யாருமே இன்னொரு முஸ்லிமுடைய ரத்தத்தை ஓட்ட அனுமதி இல்லை, இன்னொரு முஸ்லிமுடைய சொத்தை தொடுகிறதுக்கு அனுமதி இல்லை, இன்னொரு முஸ்லிம மானபங்கப்படுத்துறதுக்கு யாருக்கும் அதிகாரம். அது எவ்வளவு மரியாதை என்றா, நீங்க அரபால இருந்து கொண்டு கண்ணியமான ஒரு மக்காவுக்கு வந்திருக்கிறோம், கண்ணியமா நடந்து கொண்டோம் சொல்றீங்களே, அதை விட சிறப்பு முஸ்லிமுடைய மானம் வேண்டாம். அலா இன்ன திமாக்கும் வஅம்வாலக்கும் وأعراضكم حرام عليكم كحرمة يومكم هذا في يومكم هذا في شهركم هذا في بلدكم هذا. அறிஞ்சுக்கோங்க, முஸ்லிம்களாகிய உங்களுடைய ரத்தங்கள், எல்லா உயிர்கள், உங்களுடைய சொத்து செல்வங்கள், உங்களுடைய மான மரியாதைகள் கண்ணியமானவை என்று சொன்னார். எவ்வளவு கண்ணியம் என்றா, இந்த மக்காவை போல கண்ணியமானது, இந்த துல்ஹஜ் மாதத்தை போல கண்ணியமானது, இந்த அரஃபாவை போல கண்ணியமானது, இந்த அரஃபாவுடைய நாளை போல கண்ணியமானது. எவ்வளவு பெரிய விஷயம் தலையில வச்சு அனுப்பிக்கலாம் சொல்லலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 2வது குதுபாவுல இருந்துச்சு என்ன தெரியுமா? மாணவர்களுடைய தலையில இருக்கிற ஜாஹிலியத்தை அழிச்சு அனுப்பினான். சிலர்கிட்ட இருக்குது பழமைவாதம், அதை தலையில சுமந்து கொண்டு ஹஜ்ஜிக்கு வந்திருப்பாங்க. அதெல்லாத்தையும் கழுவி அனுப்பினாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலாவது என்ன செஞ்சாங்கன்னா, வட்டிய புதைச்சிட்டு போக சொன்னாங்க ஹாஜிமாருக்கு. யாரெல்லாம் வட்டியோட பிசினஸ் பண்ணி கொண்டிருக்கிறீங்களோ, வங்கிகளை தொடர்பு வச்சு இப்படித்தான் உலகத்துல புகையில கொண்டிருக்கிறீங்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் இங்கிருந்து மிம்பர்ல அவர்களுடைய ஒட்டகத்துக்கு மேலே இருந்து சொன்னாங்க, அலா வஇன்ன ரிபா மவ்தூஉன் தஹ்த கதமைய, வட்டியை இந்த காலுக்கு கீழே வச்சு மிதிச்சுட்டேன்னா வட்டிக்கு இடமே இல்லை. அது எப்படிப்பட்ட காலத்தில் இந்த பயான் நடந்துச்சுன்னா, வட்டிய ஒரு பிசினஸ் மாதிரி பாக்குற காலம். எல்லாருமே வட்டி கொடுத்து 10% 20% லாபம் எடுக்கிறாங்க, அதோட வியாபாரம் மாதிரி பார்த்தாங்க. அதனால நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வட்டியிலிருந்து வெளிவாரத்துக்கு இந்த குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கிறேன். என் சாச்சா அப்பாஸும் பணக்காரன், நிறைய பேருக்கு வட்டிக்கு ஆதாயத்துக்கு காசு கொடுத்திருக்கிறாரே, நான் ஆரம்பிக்கிறேன். என் சாச்சா அப்பாஸ் யாருக்கெல்லாம் வட்டி காசு தந்திருக்கிறாரோ கடனை மட்டும் திருப்பி கொடுங்க, அவருக்கு வட்டி கொடுக்க தேவையில்லை. முன்மாதிரியான செல்லலாசன் மரபான கொண்டுவார செஞ்சுட்டாங்க. 2வது சொன்னாங்க, ஜாஹிலியா காலத்துல பலி எடுக்கிற ஒன்று இருந்தது. முஸ்லிம்கிட்ட வரக்கூடாத விஷம் அது, முஸ்லிம்கிட்ட வரக்கூடாத மிக மோசமான தன்மை.
அதுதான் பழி எடுக்கிற தன்மை. ஜாஹிலியத்துல ஒருத்தர் கொண்டா அதை பழி எடுப்பாங்க, அவரை பழி எடுத்தா அவரை மற்றவரை பழி எடுப்பாரு. இப்படி அவங்களுக்கு பழி எடுக்க கிடைக்கலன்னா உள்ளவர்களுக்கு வசியம் செஞ்சு வைத்துருவாங்க, நாங்க எல்லாத்தையும் இவனை கொள்ளுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த பழி எடுப்பு இந்த அரஃபால புதைச்சிது. அதுக்காக என்ன தெரியுமா செய்யறோம்? ஹாரிஸ் என்கிற பெரியப்பாவை தெரிந்தாரே, அவருடைய மகன் இயாஸ் இப்னு ஹாரிஸா அவருக்காக நாங்க பழி எடுக்க வேண்டியிருக்கிறது. அந்த பழி எடுப்ப மன்னிக்கிறோம் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் முஸ்லிமுடைய பெருமையை பேசினாங்க. ஜாஹிலியத்தை புதைச்ச மண் தான அரஃபா, ஜாஹிலியத்தை புதைச்ச மண் இது. மூணாவது பேசினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெண்களுடைய மதிப்பை பேசினாங்க. கணவன்மார்கள் பெண்களுக்கு மனைவிமார்களுக்கு எவ்வளவு கடமைப்பட்டிருக்கிறது பேசினாங்க. சொன்னாங்க நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அய்யுஹன் நாஸ் இத்தகுல்லாஹ ஃபின் நிஸா. பெண்கள் இருக்கிறாங்க, உங்க மனைவிமார்கள் இருக்கிறாங்க, அந்த மனைவிமார்களை நீங்க விரும்பின மாதிரி அவங்களோட நடந்து கொண்டது கேளும், விரும்பினா கொடுக்கையிலும், விரும்பினா அணக்கையிலும், விரும்பினா விரட்டையிலும் என்ன நீங்க நினைச்சு கொள்ளாதீங்க, அல்லாஹ்வை பயந்துக்கோ வேண்டாம். பெண்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ள சொன்னாங்க. குத்பாவுல பேசின விஷயம் இது, இத்தகுல்லாஹ ஃபின் நிஸா. ஏன் தெரியுமா? நீங்க திருமணம் முடிச்சது உங்களோட மாமன கையை பிடிச்சா இருந்தாலும் அந்த பெண் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது அல்லாஹ்வுடைய அமானிதமா. மனிதன் அமானிதமே முன்பின்னானா பெரிய பாவமா போகுது. ரப்பட அமானிதம் தான் ஒரு கணவன் கையில் எடுத்திருக்கிற மனைவி. வைன்னக்கும் அகஸ்துஹுன்ன பி அமானில்லாஹ். அந்த பெண்களை ரப்புடைய அமானிதமாக கைப்பிடிச்சிருக்கிறீங்க. அவளை பார்க்கிறதும் ஹராமா இருந்துச்சு, தொடுகிறதும் ஹராமாக இருந்துச்சு. அல்லாஹ் தான் உங்களுக்கு ஹலாலாக்கி தந்தான். வஸ்தஹ்லல்தும் ஃபுரூஜஹுன்ன பி கலிமத்தில்லாஹ். எனவே நீங்க சாப்பிடுறது மாதிரி அவளுக்கும் அழகா சாப்பிட கொடுங்க. அவளுக்கு தேவையான காலத்தில முறையான அழகான ஆடைகளை அவளுக்கு நீங்க வாங்கி கொடுங்க. பெண்களுக்கும் சொன்னாங்க, உங்களோட கணவனை மதிக்கிறது உங்களோட கடமை. உங்களோட கணவன் இல்லாத நேரத்தில அவருக்கு விருப்பம் இல்லாதவரை உங்களோட விருப்பில உட்கார கூட விடாதீங்க என்று சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மானம், கற்பம், கண்ணியம் இதை பாதுகாத்து நீங்க சொன்னாங்க. குத்பாவுல மேலும் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அமானிதங்களை பேணிக்கவும் வேண்டாம். அமானிதங்களுடைய விஷயங்களை சொன்னாங்க. ஹக்குகள் அடுத்தவங்களிடம் எடுத்திருந்தா அதை முறையாக கொடுத்திருந்த இடத்தை பேசினார். குத்பாவுல மேலும் பேசப்பட்டுச்சு, சமத்துவத்தை பற்றி பேசினார். சமத்துவம் என்ன? இந்த உலகத்துல பேசுறது போல வீணான சமத்துவம் அல்ல. ஆணும் பெண்ணும் சமத்துவம் என்று சொல்லி பெண்களை ரோட்ல வைக்கிறதுக்கு பேசுற சமத்துவம் அல்ல. சொன்னாங்க, மனிதர்கள் எல்லாரும் அல்லாஹ்வுடைய பார்வையில சமம். மொழியால வித்தியாசமாகறல்ல, கலரால வித்தியாசமாகறல்ல. லா ஃபضل لعربي على عجمي ولا لعجمي على عربي. எவ்வளவு பெரிய அரபியா இருந்தாலும் அவரே அரபி என்றதுக்காக அஜமியை விட சிறப்பாக இராது. எவ்வளவு பெரிய படிச்ச அஜமியாக இருந்தாலும் படிச்சவர் என்றதுக்காக அரபியை விட சிறப்பாக இராது. இல்லா வித்தக்வா. யார் அல்லாஹ்வுடைய பயத்தோடு இருக்கிறார்களோ அவங்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய சிறப்பு. அரபி அஜமியை நல்லா கிட்ட எடுக்க மாட்டான், தக்வாவை வச்சுதான் அவங்களை கிட்ட எடுப்பான்னு சொன்னாங்க. மேலும் அந்த குத்பால ஏலான் செய்யப்பட்டுச்சு, உங்களோட கையில தந்துட்டு போறது முக்கம்மலானது, பூர்த்தியானது. இன்னொருத்தர் நிரப்ப வேண்டிய தீன தரல, இன்னொரு நபி இறங்கி காவாச நிற்கிற தீன தரல, முக்கம்மலான பூர்த்தியான வழிகாட்டல் உங்களோட கையில தந்திருப்போம். இந்த மைதானத்தில் தான் இறங்கிச்சு, அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் وَأَتْمَمْتُ عَلَيْكُمْ نِعْمَتِي وَرَضِيتُ لَكُمُ الْإِسْلَامَ دِينًا. இன்றைய நாளில் உங்களுடைய தீனை பூர்த்தி செய்து விட்டேன், என்னுடைய நியாமத்தை நிரப்பமாக்கி விட்டேன் என்ற ஆயத்தை அல்லாஹ் இந்த மைதானத்தில் இறக்கி வச்சான். இவ்வளவு விஷயங்கள் எல்லாத்தையும் பேசினதுக்கு பின்னால நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கடைசி பேச்சு இல்லையா, அது ஒரு வாப்பா புள்ளவர்களுக்கு புத்தி சொல்றது போல ரசூலுல்லாஹ் உம்மத்துக்கு கடைசி புத்திமதி போல பேசினதான். அதிலிருந்து 2.25 மாதத்தில் உலகத்தை விட்டு போயிட்டான். அந்த குத்பாவுல கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன கேட்டாங்க தெரியுமா? 23 வருஷங்கள் உங்களோட இந்த பயணம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. 23 வருஷம் அல்லாஹ் சொன்னது எல்லாம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், அல்லாஹ் செய்ய சொன்னதை எல்லாம் செய்து காட்டியிருக்கிறேன்.
அப்ப யாரெல்லாம் இருக்கிறாங்க? முதல் நாளிலே ரசூலுல்லாஹ்வை பொய் என்று சொன்னவங்களும் முன்னுக்கு நிற்கிறார். ரசூலுல்லாஹ்வை இல்லாமல் ஆக்கணும் என்று முயற்சி செஞ்ச தலைவர்கள் அபூ சுஃபியானும் நிற்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிராக யுத்தங்கள்ல ஆயுதங்களை தூக்கி கொண்டு வந்தவங்களும் இருக்கிறார். எல்லாரையும் வச்சு கேட்கிறாங்க, அலா ஹல் பல்லக்து, 23 வருஷமும் அல்லாஹ் சொன்ன தீன உங்களுக்கு நான் முன் வச்சுட்டேனா இல்லையா? உங்களுக்கு நான் இந்த விஷயங்களை சொல்லி எல்லாத்தையும் வெற்றி வச்சிருந்தா இல்லையா? எல்லாரும் சேர்ந்து முழு மைதானமும் விவரத்துல பேசிச்சு, பல்லக்தர் ரிசாலா وأديت الأمانة ونصحت الأمة وجاهدت في الله حق جهاده. நீங்க அமானிதத்தை முறையாக ஒப்படைச்சீங்க. அத்தைத்தல் அமானா, அல்லாஹ்வுடைய செய்திகளை எங்களுக்கு எத்தி வச்சீங்க. பல்லக்தர் ரிசாலா, உம்மத்தை எங்கேயாவது போயிட்டு தொலைந்தினீர் எங்களை உடல்ல சுயநலவாதி போல எங்களை காரியத்தை நாங்க பார்த்துட்டு இருப்போம் இருக்கல. உள்ள போல எல்லாரையும் பிடிச்சி நசீஹத் செஞ்சீங்க. நஸஹ்தல் உம்மா, எந்த இடத்துல வாள் தூக்கி இறங்க வேண்டி வந்துச்சோ, தீனுக்காக உயிரை கொடுக்க வேண்டிய கட்டம் வந்துச்சோ, அங்க இறங்கினீங்க. வஜாஹத்த ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதி. இத சொல்லி முடிஞ்ச பிறகு மேலான நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் விரல உயர்த்தினாங்க வானத்துக்கு. விரல உயர்த்தினாங்க வானத்துக்கு. ஏன்? இந்த நாளில தான் அல்லாஹ் 2 தடவை கீழ்வானத்துக்கு இறங்குறான். அது அவன் ஜலாலியத், அவன் கண்ணியம், அவன் மதிப்பு கூட உரிய மாதிரி அவன் இறக்கிறானா, அவன் தூதுவர்கள் இறக்கிறானா, அது வேற விஷயம். மற்ற நாள்கள்ல தஹஜ்ஜுத் நேரத்தில கீழ்வானத்திலிருந்து அல்லாஹ்வுடைய அறிவிப்பு வருகிறது. அரஃபாவுடைய நாளத்தில, அரஃபாவுடைய தினத்தில தஹஜ்ஜுத் நேரத்திலேயும் கீழ்வானத்திலிருந்து அழைப்பு வருகிறது. இந்த பகல் நேரத்திலேயும் வருகிறது. இப்பவும் அல்லாஹ் கீழ்வானத்திலிருந்து எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அதனாலதான் விரலை உயர்த்தி சொன்னாங்க, அல்லாஹும்ம ஷ்ஹத், யா அல்லாஹ், இவங்க இவ்வளவு பேரும் 1.25 லட்சம் பேர் என்ற ரத்தத்தை குடிக்க துடிச்சவங்க கூட இந்த இடத்துல சொல்றாங்க, நீங்க எல்லாத்தையும் வெற்றி வச்சுட்டீங்க, நீ சாட்சியாக இருந்துக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பதான் அந்த இடத்துல இருந்த சஹாபாக்களை சொன்னாங்க, இந்த வேலை முடியுது, இந்த அமானிதத்தை உங்களோட கையில ஒப்படைக்கிறேன். வந்திருக்கிறவங்க வராதவங்களுக்கு இந்த செய்திகளை சொல்லிடுங்க. யாரெல்லாம் இந்த மைதானத்துக்கு வந்திருக்கிறீங்களோ வராதவங்களுக்கு இந்த செய்தியை சொல்லிடுங்க. மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படியான நிகழ்வு நடந்த இடம் தான் இது. ஏன் இந்த இடத்துக்கு அரஃபான்னு பேர் வச்சிருக்கிறாங்க? அரஃபான்னு தெரியும், உலமாக்கள் இருக்கிறாங்க. அறிமுகம் என்ற பேரு, அதுக்கு 7 வகையான விளக்கங்கள் உலமாக்கள் எழுதியிருக்கிறார். அரஃபான்னு ஏன் வந்துச்சு? அதுல முக்கியமான ஒரு கருத்து தான் மனிதன் அவனை விளங்குகிற இடமாகும். அரஃப நஃப்ஸா, தன்னை விளங்குறான். என்ன நல்ல புள்ள மாதிரி நினைச்சு கொண்டிருந்தா, என்ன ஊர்ல பள்ளி ட்ரஸ்டி போர்டுல தலைவராக போட்டிருக்கிறான். நான் ஸ்கூல்ல பிள்ளைகள முன்னால நின்று ஆசிரியராக பாடம் நடத்துறேன். நான் சமூகத்தில் முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறேன். என்ன எல்லாரும் தூக்கி மேல வச்சிருக்கிறாங்க. ஆனா நான் இவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சு அல்லாஹ் என்ன மறைச்சு வச்சிருக்கிறான். அதெல்லாத்தையும் வெளியில போட்டு இருந்தா நாரி மக்கள் எல்லாம் மூக்க பொத்துவாங்க. எனக்கு இந்த வரசனை என் ரப்பு மறைச்சதால தப்பிக்கொண்டிருக்கிறான். மனிதன் அவனை விளங்குற இடம் அரஃபா. அதனால அரஃபா நஃப்ஸா, தன்னை விளங்குற இடம். 2வது விளக்கம் எழுதியிருக்கிறாங்க. ஹஜ்ரத் ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் எல்லாருடைய வாப்பவும் உம்மவும் 1வது ஜோடி. அவங்க 2 பேரும் சொர்க்கத்திலிருந்து உலகத்துக்கு அப்படியே அனுப்பிட்டாங்க. அவங்க விழுந்தாங்க இந்தியாவில. தப்சீர்ல இருக்குது, என்னோட நாட்டில் ஸ்ரீலங்காவில விழுந்தாங்க. ஹஜ்ரத் ஹவ்வா ஜத்தால விழுந்தாங்க. அதான் ஜத்தா பாட்டியது பேர் வச்சு 2 பேரும் ஒருத்தர் தேடி திரிகிறாங்க. அவங்க 2 பேரும் நீண்ட காலத்துக்கு பின்னால இந்த மைதானத்துல சந்திச்சு கொண்டாங்க. தாயும் தந்தையும் நீண்ட காலத்துக்கு பின்னால அறிமுகமாகிக் கொண்ட இடம் என்கிறதுனால அரஃபான்னு பேர் வந்ததாக எழுதப்பட்டிருக்கு. ஆக முக்கியம், எங்களை விலகி கொண்டு இங்கிருந்து நாங்க போகணும். ஹாஜி என்று சொன்னா வெறும் இந்த இடத்துக்கு நேரத்தை கழிச்சுட்டு வெறும் துவாவை மட்டும் செஞ்சுட்டு போறதல்ல, பாவங்களை கழுவிட்டு இங்கிருந்து போகணும். அல்லாஹோட அகத இருக்கணும், அல்லாஹோடத்துல வாக்கு கொடுத்துட்டு போகணும். இதுக்கு பிறகு பாவம் மட்டும் செய்ய மாட்டேன், போன தீனுக்கு மாற்றமாக நடக்க மாட்டேன். நாங்க எல்லாரும்
அரபாவுக்குள்ள வருகிற நேரம் அல்லாஹ் மலக்குகளை காட்டி பேசினான். ஹதீஸ்ல தெளிவாக வருது, எங்களை காட்டி அல்லாஹ் பேசினான். என்ன பேசினான் தெரியுமா? உன்லரு இலா ஹாஉலா, இந்த அரபாவுக்குள்ள வாழ ஆட்களை பாருங்க. எப்படி ஆட்கள் வாழ? சும்மா பச்சை மிஸ்கீன்களா வாழாங்க. வாழவங்கள பெரும்பாலானாக்கள் பணத்தில உருளவங்க, கோடியோட உருளவங்க, லட்சத்தோட உருளவங்க, அரசர்கள், மன்னர்கள், ஜனாதிபதிகள், அமைச்சர்கள், ஒவ்வொரு நாட்டிலுள்ள முக்கிய பொறுப்புகள் உள்ளவங்க, மரியாதையானவங்க, வெள்ள புடவைய போத்தி கொண்டு வாராங்க. வார கோலத்தை பாருங்க. மேலெல்லாம் புழுதி பட்டு கொண்டை எல்லாமே வாரி எத்தனையோ நாள் மிஸ்கீன் போல பரதேசி போல வாராங்க. கணக்குகளை ஏன் வாராங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏன் அப்படி கேட்கிறான் தெரியுமா? எங்களை படைக்கவான்னு அல்லாஹ் மலக்குகள் என்று கேட்ட நேரம் அவங்க சொன்னாங்க, படைச்சிடாதே, பூமியே குழம்பி போட்டுருவாங்க, ரத்தம் போட்டிடுவார்கள், பூமி நல்லா இருக்கிற பூமியை கெடுத்திடுவார்கள். அல்லாஹ் அவங்களோட பேச்சுக்கு தான் எங்களை சிறப்பை பேசி காட்டுறாங்க. ஏன் தெரியுமா இவங்க வாராங்க? அல்லாஹ் சொல்றார், யர்ஜூன ரஹ்மதி வயகாஃபூன அதாபி, எங்களோட ரப்பு எங்களை இரக்கத்தோட பாப்பான்னு எதிர்பார்ப்போடு வாராங்க. வாழ்க்கையில பல பிரச்சனைகளை பொட்டி மூக்கோட பட்டி மனசு நிறைய கவலைகளோட இந்த மைதானத்துக்கு வந்து நின்றா ரப்புடைய ரஹ்மத் எங்களை பார்க்கும் என்று எதிர்பார்ப்போட வாராங்க. வயக்ஷவுன அதாபி, என்ற அதாபு கிடைச்சிடும் என்று இறங்கிடும் என்று பயத்தில வாராங்க. அல்லாஹ் சொல்ற மலக்குமார்களுக்கு, உஷ்ஹிதுக்கும், உங்கள் எல்லாரையும் சாக்கியாக வைக்கிறேன், இவங்க எல்லாரையும் நரகத்தில் இருந்து விடுதலை செஞ்சுட்டு இவங்க எல்லாரும் சொர்க்கம் பாச்சு. அல்லாஹ் அப்படி சொல்லப்பட்டவர்களுடைய கூட்டத்தில் இங்க இருக்கக்கூடிய எல்லா ஹாஜிகளுடைய பெயரையும் பதிவு செய்வார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால ஒரு ரெண்டு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். இந்த இடத்துல நம்பிக்கையோடு அல்லாஹ்ட்ட கேளுங்க. துவா ஒன்று நடக்கும், அது நமூனாவுக்கு ஒரு கூட்ட துவா நடக்குது. ஆனா அசில் அதுக்கு பின்னால உள்ள நேரம் ஆக பொறுமதி. சில பேர் ஹாஜிமார்கிட்ட பலகீனம் இருக்குது, கூட்டான துவா முடிஞ்ச போது அப்படியே ரெஸ்ட் எடுத்துருவாங்க. உலமாக்கள் என்ன எழுதுறாங்கன்னா, அரபாவுடைய பொன்னான நேரம் எப்ப தெரியுமா? அசருக்கும் மக்ரிபுக்கும் இடையில. அஷியத்து அரபா, அசருக்கும் மக்ரிபுக்கும் இடைப்பட்ட நேரம். சீரோ அலாம் என்னுவதால இமாம் ஸஹபி எழுதுறாங்க, காபாவுடைய இமாமாக இருந்த அப்துல்லாஹ் இப்னு முபாரக், இமாம் புகாரியினுடைய ஆசிரியர்களின் ஆசான் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் அரபாவுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க சந்திக்க வந்தாங்க இமாம் சுஃபியான் ஸௌரி. அவரை வந்து பார்த்தா முழங்கால உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஸ்கூல்ல பிள்ளைகள் தவறு செஞ்சா முட்டுக்கால நிப்பற்றதானே, அந்த மாதிரி முட்டுக்கால நின்று சுஃபியான் ஸௌரி அழுது கொண்டிருக்கிறார். குத்தவாளியை நினைச்சழுகிறார். அப்துல்லாஹ் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி கேட்டாங்க, இந்த நாளையிலையும் இந்த அரபாவுக்கு வந்தும் நஷ்டம் அடைஞ்சு போனவன் தாரணை தெரியுமான்னு கேட்டாங்க. மனில் ஹாசிரு ஃபீ ஹாதல் யௌம். சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, யாரு தெரியுமா நஷ்டவாளி? கூடாரம் இல்லாம மரத்துக்கு நின்றவன் அல்ல, பகலை சாப்பாட்டு பாக்ஸ் கிடைக்காதவன் அல்ல, இதெல்லாம் உடுப்பு இல்லாதவன் அல்ல. இங்க வந்து அல்லாஹ் என்ன மன்னிப்பானான்னு சந்தேகத்தோட போறானே, அவன் தான் நஷ்டவாளி. உலமாக்கள் ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கிறாங்க, யார் இந்த அரபாவுடைய மைதானத்துல நாம் கேட்கிறதெல்லாம் கிடைக்குமா, சாத்தியமான்னு நினைக்கிறாங்களோ, அல்லாஹ் என்ன மன்னிப்பானா, அவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருக்கிறது யார் நினைக்கிறாங்களோ, அவங்களுடைய ஈமான் கட்டாயம் திரும்பி பார்க்கப்படணும். ஈமான்ல கோளாறு இல்லாக்கலாம். அதனால இது லேசான இடம் உண்டல்ல, அல்லாஹ்ட்ட கேட்க வந்திருக்கிறோம். அஷியத்து அரபா, அந்த அசலுக்கும் மக்ரிபுக்கும் இடையில் உள்ள நேரத்துல தனியாக குடும்பமாக நின்று அல்லாஹ்விடத்துல மக்ரிப் வரைக்கும் அழகு. நிறைய பேருக்கு எப்படி கேட்கணும்னு தெரியாது. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி எழுதுறாங்க, அரபால் இருக்கிறவங்க உங்களுக்கு மட்டும் கேட்டுட்டு போனா துரோகம் செஞ்சுட்டு போறீங்க. நீங்க உங்களோட உமா வாப்பாக்கு கேளுங்க, அப்பமாருக்கு கேளுங்க, உங்களோட மனைவிமாருக்கு கேளுங்க, உங்களோட பிள்ளைகளுக்கு கேளுங்க, வாப்போட உறவுகளை கேளுங்க, உங்களோட உறவுகளுக்கு கேளுங்க, உங்களுக்கு இந்த இல்ம போதிச்ச ஆசிரியர்கள் உஸ்தாதுமார்களுக்கு கேளுங்க. நீங்க இந்த முஸ்லிமாக மாறுவதற்கு ரசூலுல்லாஹ்வுல இருந்து யாரெல்லாம் தீன சொன்னாங்களோ, சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபூ தாபிகள், இமாம்கள், முஃபஸ்ஸிர்கள், முஹத்திஸ்கள், அத்தனை பேருக்கும் துஆ கேளுங்க. உங்களோட ஊருக்கு துஆ கேளுங்க, உங்களோட மஹல்லாக்கு துஆ கேளுங்க, உங்களோட நாட்டுக்கு துஆ கேளுங்க, முழு உலகத்துக்கும் துஆ கேளுங்க. இம்மைக்கும் கேளுங்க, மறுமைக்கும் கேளுங்க.
அப்படி கேட்டா பெரிய டைம் ஒன்று தேவை. எனவே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அந்த அடிப்படையில சரியான முறையில் இந்த அரஃபாவை கழித்து அதுல பயன் பெற்று முழுமையான ஹஜ்ஜை நிறைவேற்றிய ஹஜ்ஜுல் மப்ரூரோடு அரஃபாவில் இருந்து வெளியாகிற பாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அடுத்தது இன்னொன்றை சொன்னார்கள். கைருமா குல்து அனவன் நபியூன். இது சாதாரணமான பூமி அல்ல, எல்லா நபிமார்களும் வந்து போன பூமி. எனவே நானும் இங்கே வந்த எல்லா நபிமார்களும் இந்த இடத்திலே ஜெபித்த திக்ர், இந்த இடத்திலே அல்லாஹ்வை திக்ர் செய்த திக்ர் கலிமத்து தௌஹீத், நாலாம் கலிமா. நாலாம் لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد إنك على كل شيء قدير. இந்த இடத்துல அதிகமாக சொல்றோம். ஏன்னா கூட்டுதுவா முடிஞ்சதுக்கு பின்னால 100 200 உங்களால் எவ்வளவு முடியுமோ لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير என்ற அந்த திக்ரை அதிகமாக சொல்லியிருக்கிறோம். அடுத்ததாக நாங்கள் ஸலவாத். சகோதரர்களே, ராஜிகளே, எந்த ஒரு அமலையும் அல்லாஹ் சொல்லல, நானும் செய்கிறேன், என்னுடைய மலக்குமார்களும் செய்கிறார்கள், நீங்களும் செய்யுங்க என்று அல்லாஹ் எந்த ஒரு அமலையும் சொல்லல. ஒன்றை மட்டும்தான் சொல்கிறேன், அதெல்லாம் ஸலவாத். ரசூலுல்லாஹின் பேரிலே நாங்கள் சொல்லுகிற ஸலவாத் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய ஆபத்துகள், கெடுதிகள், பலாய், முசீபத்துகள் அல்லாஹ் அதன் மூலமாக நீக்குகிறான். ஸலவாத்துகளிலே மிக சிறந்த ஸலவாத் நாங்கள் தொழுகையிலே ஓதுகிற ஸலாத்துல் இப்ராஹிமிய்யா. அனைத்திலோ ஸலவாத்துகள் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நிச்சயமாக அல்லாஹ்வும் மலக்குமார்களும் ஸலவாத்தை சொல்கிறார்கள், நானும் சொல்லுகிறேன். எனவே இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலைஹி. அல்லாஹ்வும் மலக்குமார்களும் ஸலவாத்தை சொல்கிறார்கள், நீங்களும் நபியை நினைத்து ஸலவாத்தை சொல்லுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியிலே என்ன செய்தார்கள் என்பதை அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள். அந்த நபியை நினைத்து ஸலவாத்து சொல்லக்கூடாதா? உலாமிகளிலே மிகப்பெரிய உலாமி என்னுடைய பெயர் கேட்டு ஸலவாத்து சொன்னார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நாங்கள் இந்த மேலான அமலை சில ஸலவாத்துகளை கொண்டு ஆரம்பிப்போம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. اللهم صل على محمد وعلى آل محمد. اللهم صل على النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم صل على سيدنا محمد نبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم صل على سيدنا محمد نبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير. لا إله إلا
போய் சேர்க்கணும். அந்த குருநாகர் குரூப்புகளுக்கும் போட்டுருக்கோம் லிங்க்கு. திக்ருகளிலே மிக சிறந்த திக்ர், தேர்ச்சிகளிலே மிக சிறந்த தேர்ச்சி லா இலாஹ இல்லல்லாஹ். அதனால அதுல மீறி நம்ம எல்லாருக்கும் தெரியும், சும்மா அப்படி ஒரு வார்த்தை ரொம்ப சக்தி வாய்ந்த வார்த்தை. அதை நினைச்சு அல்லாஹ்தான் வணக்கத்திற்கு தகுதியானவன். கண்ணோ மண்ணோ யாரும் அல்லாஹ்தான் வணக்கத்திற்கு தகுதியானவன், அவனை தவிர யாருமே ரப் இல்லை என்று அந்த வார்த்தை முஹம்மது ரசூலுல்லாஹி சேர்த்து நாங்கள் சொல்லுவோம். அவரையோடு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், 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 முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் 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 முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அடுத்தது திக்ருகளிலே குர்ஆனில் ஹதீஸில் குறிப்பிடப்பட்ட மிக முக்கியமான ஒரு திக்ரு இஸ்திக்ஃபார். தஸ்பீஹ் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். இதை யாரும் மறந்துவிடக்கூடாது. நன்றாக கற்றுக்கொள்ளுங்கள், விளங்கிக் கொள்ளுங்கள். எந்த ஒரு நபர் துஆ செய்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற துஆவை ஓதி துஆ செய்வாரோ அவருடைய துஆ நிச்சயமாக கபூலாகும் என்று சொல்றாங்க. தன்னை கற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால இந்த வார்த்தையை மறந்துடாதீங்க. 10 20 100 இதை சொல்லிட்டு கேளுங்க, அல்லாஹ் நிச்சயமாக கபூல் செய்வான். ஆகவே இந்த தஸ்பீஹை பற்றி, இந்த இஸ்திக்ஃபாரை பற்றி அல்லாஹ் சொல்றார், லவ்லா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன் லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன். ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர் செய்த ஒரு தப்புக்காக கடலிலே போற நேரம் அவரை மீன் விழுங்கியது. மீனுடைய வயிற்றுக்குள்ளே போனதற்கு பிறகு அவர் செய்த அந்த தவறை நினைத்து அவர் அல்லாஹ்விடத்திலே மனமுருகி கேட்ட அந்த துஆதான் லா இலாஹ இல்லா உன்னை தவிர நாயன் இல்லை, லா இலாஹ இல்லா அன்த என்று லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக நம்ம சொல்லுவதியா யா அல்லாஹ் உன்னை தூய்மைப்படுத்துவாங்க. சுப்ஹானக அவர்கள் சொல்லுவாங்க, உன்னை தூய்மைப்படுத்துகிறே. இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் பாவிகள் என்று ஆகிவிட்டேன், நான் அநியாயக்காரர்கள் என்று ஆகிவிட்டேன். அல்லாஹ் சொல்லுகிறார், யூனுஸ் மீனுடைய வயிற்றுக்குள் இருக்கிறார். அல்லாஹ் சொல்லுகிறார், லவ்லா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன்
இந்த வார்த்தையை சொல்லி யூனுஸ் தஸ்பீஹ் செய்ய இல்லை என்றிருந்தால் மீனுடைய வயிற்றுக்குள்ளே கியாமனால் வரைக்கும் யூனுஸ் மீனுடைய வயிற்றுக்குள்ளே இருந்திருப்பார். அவரை மீனுடைய வயிற்றிலிருந்து 40 நாட்களுக்குள்ளே வெளியாக்கியது இந்த தஸ்பீஹ். அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித் தருகிறார். ஏன் இந்த இடத்தில் நாங்கள் இப்படியான திக்ருகளை சொல்லி துஆ செய்யக்கூடாது? எனவே அதையும் கொஞ்சம் சொல்லி கொள்வோம். سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. அடுத்தது இந்த நாட்களில் நாங்கள் அதிகமாக ஓத வேண்டிய ஒரு திக்ர் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். இது அதிகமாக இந்த 10 நாள் 8 நாட்களிலே அதிகமாக ஓடும்படி எங்களுக்கு நபி அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதை கொஞ்சம் சொல்லுங்கள். சுப்ஹானல்லாஹி அல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். லா ஹவ்ல வலா அல்ஹம்துலில்லாஹி இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா الله أكبر. سبحان الله والحمد لله ولا إلا الله والله أكبر. سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر. سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر. سبحان الله والحمد لله ولا إله அந்த இன்ஃபிராதி நேரத்தில் கூட்டுத்துவாவுக்கு போறது இப்ப சொல்லப்பட்ட திக்ர்கள் அதிகமாக சொல்லுவாங்க. அதே போல இஸ்திக்ஃபார் என்பது எங்கள் பாவங்களை நினைச்சு அல்லாஹ்விடத்தில் பிழை கொடுக்க தேவையில்லை. அஸ்தக்ஃபிருல்லாஹ் வார்த்தை அல்லாஹ்வுக்கு அடியார்கள் சொல்ற வார்த்தைகள்ல சந்தோஷமான வார்த்தை. அந்த அடியாரின் பக்கம் திரும்பிட்டு எனது அடியான் என்ன நினைக்கிறேன். அதனால இஸ்திக்ஃபார் உங்களுக்கு சையதுல் இஸ்திக்ஃபார் சொல்லுவாங்க. سيدنا الشيطان இஸ்திக்ஃபாருக்கெல்லாம் சையதுதான் தலைவர். இஸ்திக்ஃபாருக்கெல்லாம் தலைமையான ஒரு இஸ்திக்ஃபார். இன்னைக்கு மட்டுமல்ல, வடமையோடு இன்னைக்கு பாடமாக சொல்லுங்க. சஹீஹுல் புகாரில வருது, சஹீஹான ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுல் இஸ்திக்ஃபாரை யார் ஒருவனுக்கு
காலையில் தூய்மையான மனதோடு தன்னுடைய பாவங்களை நினைத்து மனமுருகி ஒருவிடத்தில் சொல்லுவாரோ அவர் மாலையாக உங்களுக்கு முன்பு மௌத்தானால் யாரும் இன்னிலிருந்து பாடமாக்கிட்டு தந்த வாழ்க்கையில அதை விருதாக கொண்டு வாங்க ஒருத்ததானே சொல்ல போறோம். சொல்லுங்க. اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. தனிப்பட்ட முறையில் அந்த நெகிழ்வை சேகரிக்கிறதோ வீடுகளுக்கு போனாலும் ஓதைவாங்க. இன்னொரு இஸ்திக்பாரோட நம்ம இன்னொரு இஸ்திக்பார் யார் அந்த இஸ்திக்பாரை 3 விடுத்தம் சொல்லிக் கொள்ளுவாரோ வெளிப்பட மாட்டாங்க. மனசால வரும் இஸ்திக்பார்ங்கிறது மனசால வரும். மனசுல பாவத்தை நினைக்கும் அழவும் கண்ணிலிருந்து கண்ணீர் வரும். 3 விடுத்தல் யார் அந்த இஸ்திக்பாரை சொல்லிக் கொள்வாரோ அவருடைய பாவங்கள் சுபகல் கடல் நுழையளவு இருந்தால் கடல் அளவு இருந்தால் கடலுடைய நுழையளவு அலையளவு இருந்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான் என்று அவர்கள் சொல்லுவார்கள். இங்க சொல்லாங்க சொல்ல போறாங்க. அதை கொஞ்சம் ஞாபகம் இல்லையா? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதீ அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதீ லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் وأتوب إليه. أستغفر الله الذي لا إله إلا هو الحي القيوم وأتوب إليه. أستغفر الله الذي لا إله إلا هو الحي القيوم وأتوب إليه. மனக்குமார்களே உங்களை நான் சாட்சியாக ஆகிறேன், இவருடைய பாவங்களை மன்னிச்சுட்டேன் என்று அல்லாஹ் சொல்லிட்டு இந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக இங்கிருந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் நற்செய்தி சொல்லுகிற நல்ல நாள். وزير